இந்த பி முண்டை தான் வந்து இந்த பப்பீஸை வந்து செவுத்துல தூக்கி அடிச்ச முண்டை. இந்த முண்டை திருச்சி கம்பரசம்பேட்டையில் இருக்காளாமா. இந்த முண்டை அங்கே இருக்கிற ரெஸ்கியூ ஃபீடர்ஸ் எல்லாம் போய் கேட்டதுக்கு சொல்லியிருக்கேன், இவ குழந்தைய நொட்டுச்சான். உடனே இவ குழந்தைய தூக்கி மடியில் வச்சுட்டா. ஏன்னா இவ ஒரு பொண்ணு, இவ ஒரு தாய் இல்ல குழந்தை. உடனே குழந்தை சிம்பத்தி கார்டு, ஏன்னா குழந்தைய கடிக்க வந்துதான். முதல்ல அந்த குழந்தைய கூப்பிட்டு தனியா விசாரிங்க, அந்த குழந்தைய என்ன பாடு படுத்திட்டு இருக்கான்னு தெரியல இந்த முண்டை. ஏன்னா சும்மா இருக்கிற பப்பியவே தூக்கி அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தைய போட்டு என்ன பாடு படுத்தி இருப்பாளோ. இவ புருஷன் இவ மாமியார் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாதான் இவ பூளவாக்கெல்லாம் தண்டவாளத்துல ஏறுன்னு தெரியும். தயவு செஞ்சு இவளையெல்லாம் சும்மாவே விடாதீங்க. இவளையெல்லாம் கோர்ட்டு கேஸ்னு ஆளையாளு நாளு ஏண்டா இதை செஞ்சோன்னு இவெல்லாம் வந்து சாகிற வரைக்கும் இவெல்லாம் வந்து ஃபீல் பண்ணணும். இந்த முண்டைய ஃபேமஸ் பண்ணி விடுங்க. இந்த முண்டை திருச்சியில வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும் இவ பண்ண வேலைக்கு. பக்கத்து ஊர்ல பக்கத்துல எல்லாம் போயிட்டா முண்டை கைய காலை உடச்சு விட்டு அதுக்கப்புறம் வரதாசுன்னு பார்த்துருக்கணும். இவளையெல்லாம் நிக்க வச்சு பேசக்கூடாது, எடுத்து அடுப்புல செவ்வளோ பேத்திருக்கணும். 10வது வரைக்கும் இவளுக்கு அப்பனா மாமனார எவனா ஒருத்தர் இருக்கிறான், புருஷனாரன் எவனா எடுக்கிறான். இவங்க என்ன புடுங்கிட்டு இருக்கிறானுங்க பொட்டா பசங்க. உடனே மேல போட்டு எதுக்கு இப்படி பண்ணன்னு கேட்கறது விட்டு போட்டு இவன் நாளைக்கு குழந்தை பப்பிக்கு பண்ணத நாளைக்கு குழந்தைக்கு பண்ண மாட்டான். என்ன நிச்சயம்? நான் இல்ல தெரியுவா ஐயா நம்ம அவர் இன்னைக்குதான் வந்திருக்காரு. நான் வந்து அந்த கதைலாம் எங்களுக்கு வேணாங்க. அந்த கதை நான் தெரிஞ்சாங்க என்ன பண்ண போறோம்? யாரா இருந்தாலும் தப்பு தப்பு